ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெத்திலி கருவாட்டு குழம்பு தாங்க. இந்த குளிர்காலத்துக்கு நெத்திலி கருவாட்டு குழம்பு சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நெத்திலி கருவாடு வாங்கி அதை வந்து சுத்தம் பண்ணி தண்ணியெலாம் வடிச்சிட்டு நான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயிட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே நம்ம இங்கே வச்சுருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு சூப்பரான நெத்திலி கருவாட்டு குழம்பு வைக்கலாம். இந்த குழம்பு சாப்பிட்டோம்னா ரொம்பவே சாப்பாடு இழுக்குங்க. நீங்கள் வேணால் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெத்திலி கருவாடு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த குளிர்காலத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகும் வெந்தயமும் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இது கூட வந்து சீரகம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ கடுகும் வெந்தயமும் சீரகம் இது மூணும் நல்லா வெடித்ததுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நறுக்கி வாஷ் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், சின்ன வெங்காயமாக இருந்தால் நீங்கள் 2-2 நறுக்கி வச்சுக்கோங்க. நான் வந்து சின்ன வெங்காயம் இல்லை அப்படிங்கிறங்காட்டி பெரிய வெங்காயத்தை தான் வந்து நறுக்கி வச்சு போடுறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயமே போடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ பெரிய வெங்காயம் பாதி சின்ன வெங்காயம் பாதி தான் கலந்து போடுறேன். இப்போ இது கூட நம்ம ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டை வந்து நீல வாக்கில் அறுத்து வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கணும். இப்போ கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம்லாம் சுண்டிருச்சு. எண்ணெய் பாருங்கள் வெளியே விட்டுருக்கு. இப்போ நம்ம இதில் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். இதை நான் நடுவில் கீரி போட்டிருக்கேன், நீங்களும் கீரி போட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. தக்காளியும் நல்லா இது கூட மேஷ் ஆகிற மாதிரி வதக்கணும் நல்லா. அதுக்கப்புறம் மிளகாய் தூள்லாம் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இது கூட மிளகாய் தூள்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், தக்காளியும் நல்லா வதங்கி வருது. எண்ணெய் கொஞ்சம் இதுக்கு கூடவே ஊற்றுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், இது கூட நம்ம மஞ்சள்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு மல்லித்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தூள் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா மிளகாய்த்தூள் மல்லித்தூள் எல்லாம் வந்து நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், நல்லா எண்ணெய் விட்டுருக்குது. தக்காளிலாம் வதங்கி தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் எச்சா வேணுன்னா எச்சா சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற நெத்திலி மீன் கருவாடை சேர்த்துக்கலாம். இதை நெத்திலி கருவாட்டை எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டு அதுக்கப்புறமும் கூட சேர்த்துக்கலாம். இல்லை இப்படியே கூட எண்ணெய் நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் போட்டிங்கன்னா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கிடும். பாருங்கள், இந்த எண்ணெயே போதும். இதுலேயே உங்களுக்கு வந்து நல்லா அது வந்து வதங்கி வந்துடும். ரொம்பவே வாசம் நல்லாயிருக்கும். இந்த கருவாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வந்து எண்ணெயில் வதக்கி எண்ணெயில் பாருங்கள் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள், கருவாடு எல்லாமே அந்த எண்ணெயில் நல்லா வதங்கியிருக்கு. இந்த
இது கூட நம்ம புளி கரைசல் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். புளி கரைசல் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அந்த புளி கரைசலோட வாசனை போகிற வரைக்கும், பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது கூட கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாமே வந்து பையன்தான் கூட நின்று செய்கிறான். ஸோ அவனுக்கு ரொம்ப பசி, அதுவும் நெத்திலி கருவாடு, மீன் சாப்பாடு சாப்பிட்ணும், நெத்திலி கருவாடு சாப்பிடணும் அப்படின்றக்காக வெயிட் பண்ணிட்டு நின்றுட்டுருக்குறான். கூடவே இருந்து எல்லாமே அவர் தான் தாளிச்சு விட்றாரு. பாருங்கள், இது தேங்காயை அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தேங்காயை அரைச்சி அதை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் பால் எடுத்தும் சேர்த்தலாம். நான் அப்படியே அரைச்ச விழுதோடு அப்படியே தான் சேர்த்துறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நீங்கள் தேங்காய் துண்டுகள் சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணி போட்டால் கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இதில் தேங்காய் ஊற்றிட்டு அரைச்சி, இப்போ பாருங்கள் நல்லா கலரி விட்டுக்கோங்க. கொஞ்சம் உங்களுக்கு கெட்டியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு கெட்டியாக தான் வேணும்னா அப்படியே வச்சுக்கோங்க. கொஞ்சமாக நான் தண்ணி விட்டு அந்த பச்சை வாசனையை போக வைக்கிறேன். பாருங்கள், இது நல்லா தண்ணியும் ஊற்றியாச்சு. நல்லா கொதிச்சு வருது. இது நல்லா கொதிச்சு வரட்டும். அது ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். அப்புறமா மூடியை திறந்து நம்ம பார்த்தோம்னா சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த பாருங்கள், சூப்பரான அருமையான கருவாட்டு குழம்பு வாசனையோடு ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் என்ன, சாப்பாட்டை போட்டு கருவாட்டு குழம்பை ஊற்றி சாப்பிட வேண்டியதான். இந்த குளிர்காலத்துக்கு இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரசித்து சமைப்போம், ருசித்து சாப்பிடுவோம்.